சோட்டுவை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண உடனே அவனுக்கு ஹேர் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு மெடிக்கேட்டட் பாத் கொடுத்தாங்க. எப்படி இருக்கான் பாருங்க. இந்த வீடியோ பிடிக்காதவங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இது ஒரு கம்யூனிட்டி டாகுடைய ரெஸ்கியூ அண்ட் ரெக்கவரி பற்றி தான். பல டிசீஸோடைய போராடிட்டு இருந்த ஆக்சிடென்ட்டும் ஆன ஒரு டாகுடைய ஸ்டோரி தான். அதை குட்டியாக நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். நம்ம சோட்டுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இது டே 1 வீடியோ தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நான் அப்டேட் எதுவுமே கொடுக்கல, சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். இப்போ 14 days மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ நான் பேசும்போது 25th ஃப்ரைடே பேசிகிட்ருக்கேன். சோட்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்கான். அதுக்கு தான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள். சாருக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், சிடி ப்ராப்ளம், ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு பிரச்சனையும் இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்த பாத் கொடுத்தோம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு சோட்டு வந்து 14 days ஆச்சு. இது வந்து சிடி ஹோம் ரெமிடிஸ். சோட்டுக்கு இது வேப்ப தண்ணி வந்து சிடிக்காக கொடுக்குறேன். இதை பற்றிய ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன், சேனலில் போய் பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது சிடி ஷார்ட் போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த மருந்தை கொடுக்கணும். மணி 11 மணி ஆக போகுது ராத்திரி. காஞ்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி கொடுக்கணும். லாஸ்ட் இயரே சோட்டுக்கு சிடி வந்திருந்தது. அதுக்கப்புறமா தான் போயிடுச்சுன்னு நினச்சிட்டு நாங்கள் வேக்சினேஷன் போட்டிருந்தோம். ஆனால் இப்போது சிடி வைரஸ் இருக்குது பாடிக்குள்ளே. ஸோ 2 ஸ்பூன் மருந்து கொடுக்குறேன் நான். வேப்ப தண்ணி ஆல்ரெடி ஊற்றிட்டேன். கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். அவன் கொஞ்சம் நல்லா பசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பாருங்கள் எப்படி அந்த பசியில் இருக்கும்போது தாங்க இந்த வேப்பில் சாப்பிட்ருவாங்க. வாய் வச்சுட்டான். நான் அவங்களுக்கு காட்டுறதுக்காக திருப்பி இருக்கிற கொஞ்சம் சொட்டையும் ஊற்றிட்டு கொடுக்குறேன் பாருங்கள். வேப்ப தண்ணி இது பாருங்கள் என்ன பசியில் எப்படி சாப்பிட்றாங்க. கொஞ்சம் சாதத்தில் ஊற்றி கொடுங்க. நல்ல பசியில் இருக்கும்போது. இதில் வேப்ப தண்ணி இருக்கு அவனுக்கு தெரியும், ஆனாலும் பசிக்குதுன்னு சாப்பிட்றான். இது ப்ரிஸ்கிரிப்ஷனும் மருந்தும் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு. நல்லா முடிச்சதுக்கப்புறமா நம்ம மிச்சம் சாதத்தை கொடுக்கலாம். இன்றைக்கி நான் கேரட் எதுவும் போடல, அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ரிங் வார்ம்னா என்னதுன்னா அது ஒரு வார்ம்ஸ் இல்லைங்க, வயிற்றுக்குள்ளே புழுவெல்லாம் இருக்காது. ஆனால் நமக்கு எப்படி மனுஷனுக்கு ரவுண்டாக தடிப்பாக அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, ரிங் வார்ம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் அந்த ரிங் வார்ம் மாதிரியே ரவுண்டாக இருக்கும். அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து மருந்து கொடுத்தோன்னா லிவர் கெட்டு போயிடும். ஸோ லிவருக்கான ஃபஸ்ட்டு டானிக் கொடுத்துருவாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு லிவர் கெட்டு போயிருந்ததுன்னா ஃபஸ்ட்டு லிவரை சரி பண்ணிவிட்டு தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு மருந்து கொடுப்பாங்க. இதை நீங்கள் உங்கள் பெட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த டிப்பை சொல்கிறேன். சோட்டுக்கு பிளட் டெஸ்ட்டில் லிவர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஃபஸ்ட்டு லிவர் மெடிசன் கொடுத்துட்டு கூடவே ஆன்டிபாக்டீரியலுக்கு 14 daysக்கான இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க. சிடிக்கு இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணல, ஏன்னா சிடி ஆல்ரெடி இவன் சர்வைவர் தான். சிடி வந்து போனதுக்கப்புறமா நாங்கள் இவனுக்கு வேக்சினேஷன் போட்டிருக்கோம். பட் என்னதுன்னா ஒன்ஸ் வைரஸ் உள்ளே வந்துருச்சுன்னா சிடி வைரஸ் இவங்களுக்குள்ளே லைஃப் லாங் இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர். இப்போது வந்து மெயினாக நாங்கள் ஃபங்கல் அண்ட் பாக்டீரியலுக்கு தான் இன்ஃபெக்ஷனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர். சோட்டுவோட கண்டிஷன் 12 daysல எவ்வளவோ பெட்டராக இருக்குது. ஏன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால் வந்த அந்த அரிப்பு, புண்ணு எல்லாமே சரியாயிட்ருக்கு. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 10 days கொடுத்த 5 days 10 days கொடுத்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நர்வ் ஆன் தான் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு என்னதுன்னா இன்னும் நிறைய அவன் பெட்டர் ஆகணும்னு இருந்தது. கால் ஊனாமல் இருக்கிறதுனால சோட்டுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் வயிற்றுக்கு சாப்பாட்லேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதே மாதிரி சரி கால்லெல்லாம் நல்லா தடவி கொஞ்சம் நீவி விடலாம் அப்படின்னு வெயிலில் படுக்க வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவான்னு. பெட்டராக தான் அவனுக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த முட்டி வந்து மேலே இருக்கிற அந்த எல்போ முட்டி வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது. எங்களுக்கு அது ஒரு வருத்தமாக இருந்தது, ஏன் இப்படி இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது கேட்கணும் டாக்டர்கிட்டன்னு நினச்சோம். பாருங்களேன், முடி இல்லாதனால நிறைய குளிரிட்டு இருந்தது. எங்களால் நிறையா தடவை அவனை குளிப்பாட்ட வைக்க முடியலங்க. மெயின் பெங்களூரில் மழை பெஞ்சிட்டே இருந்தது. வெயிலும் அவ்வளோ ஒரு நல்ல வெயில் இல்லை, சளி பிடிச்சிரும்னு பார்த்துட்டு இருந்தோம்.
வெளியே வந்து பிரம்மா அவங்கெல்லாம் உக்காந்துருக்காங்க. ஸோ சோட்டுக்கு அப்பப்போ போய் பார்த்துட்டு வர்றாங்க. அவங்களையும் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்க முடியல, ஏன்னா சோட்டுக்கு சீடி இருக்கிறதுனால இவங்களுக்கு பரவிடும் அப்படின்னு ரொம்ப நாங்கள் தூரமாக தான் இருக்கோம், ரொம்ப க்ளோஸாக போகிறதில்ல. ஸோ சோட்டுக்கு குளிப்பாட்டுறதுக்கு வந்து டாக்டர் கொடுத்த அதே கண்டென்ட்ஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ஷாம்பு வந்து சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோம். அது அவங்க சொன்ன ஷாம்பு அவைலபிளாக இல்லை, ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த பிக்சரும் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் போட்டுட்டு விட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போட்டு விட்டுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்க வைக்கலாம். ஆனால் நமக்கு நான் சொன்ன மாதிரி சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வெயிலே இல்லை, ஆல்ரெடி அவனுக்கு இம்யூனிட்டி லோவாக இருந்ததுனால ஒன்று சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு எல்லாமே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நல்ல சூடான சாதம், அப்புறம் அவனை வார்மாக வைக்கிறது, அப்புறம் க்ளீனான இடத்துல வைக்கிறது, க்ளீனான ஃபுட்டு, சீக்கிரம் அந்த அவங்க அழுக்கு பண்ண இடத்தெல்லாம் சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறது, அவன் தூங்குகிற இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, இதெல்லாம் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே சரியாகும். ஸோ நம்ம தரோவாக குளிப்பாட்டிட்டு நம்ம குழந்தைய வந்து கண்டிப்பாக இப்படி விட முடியாது. அவன் சீக்கிரமாக சரியானுங்கிறதுக்காக எல்லா எஃபோர்ட் எடுத்தாலும் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தம்பிக்கு திருஷ்டியும் சுற்றி போட்டாச்சு. அது ஏதோ எனக்கு ஒரு திருப்தி, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணி சரி பண்ணிட மாட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் சோட்டுக்கும் இந்த மாதிரி திருஷ்டி சுற்றி பண்ணியாச்சு. எல்லாருக்கும் தெரியும், வீட்டில் பசங்க வளர்த்தவங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ நம்ம ஒரு அம்மாவோ அப்பாவோ இருந்து நம்ம கடமையை செய்யணும். சோட்டுக்கும் இருக்காங்க, பார்த்துக்கிறாங்க நம்ம வீட்லேயும் அவனை. ஸோ அன்பு ரொம்ப முக்கியம். அப்பப்போ ரொம்ப சேட் ஆகிட்டான். 24ஆம் தேதி வந்து சடனாக ரொம்ப டல் ஆகிட்டான். சரி நம்ம எப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செக்கப் போக வேண்டியது இருந்தது. போகணுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது மருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சே போகணுன்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி ஜுரம் வந்த மாதிரி உட்காந்துருந்தான். அதனால் எங்களுக்கு மனசு கேட்கல, அவன் மைண்டெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால சரி அப்பப்போ விளையாடுவோம். நானும் இந்த பலூன் எடுத்துகிட்டு வந்து சரி விளையாண்டுட்டு இருந்தேன். அவன் மூடை மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் எழுந்திருக்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா ஃபீவர் இருந்தது தம்பிக்கு. ஸோ உடனே நாங்கள் டிலே பண்ணாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன மருந்து கொடுக்கணுங்கிறத பற்றியும் பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டோம். கூட்டிகிட்டு போன இடத்துல தம்பிக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த எலும்பெல்லாம் வந்து கூன் போட்ட மாதிரி உட்காடுறான். அந்த சீடினால் வந்து அங்கங்கே ஊதுனா மாதிரி வேறு இருக்குது, நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அப்புறம் எனக்கும் டென்ஷனு, இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவனுக்கு அதை பாருங்கள் கால் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ நாங்கள் உள்ளே போய் இன்னொரு தடவை எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து வச்சு தரோவாக டாக்டரும் நல்லா செக் பண்ணாங்க. அத்விதான்னு ஒரு ஹாஸ்பிட்டல், முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் விடாமல் டைம் எடுத்து 2-3 தடவை எக்ஸ்ரே எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ தம்பியை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் முன்னாடியும் நம்ம பையனை வந்து கிரேட்டாக ஃபீல் பண்ண வைப்பேன். நான் தூக்கிட்டு தான் எல்லோரும் முன்னாடியும் தூக்கிட்டு போவோம். ஐ டோன்ட் மைண்ட், எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து இந்த மாதிரி டாகையும் தொடுறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் யாருக்கும் அந்த அருவருப்பு வர விடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எல்லாருக்கும் பெயினுங்கிறது, ப்ராப்ளம்ங்கிறது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறத பப்ளிக் புரிஞ்சிக்கணும். ஸோ நான் தூக்கிட்டு தான் வந்தேன். தூக்கிட்டு வந்துட்டு தம்பியை படுக்க வச்சாச்சு, உள்ளே கூட்டிகிட்டு வந்து விளையாட வச்சாச்சு. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி சுசு பண்ணியிருந்தார். அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறத ஒரு லைட்டாக உங்களுக்கு காட்டினா இதுதான் அவருடைய ஷாம்பு. அங்கே போட்ட இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சீடி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பல்லெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா மசிச்சு கொடுக்கணும். முடிஞ்சால் இவங்களுக்கு வந்து சோட்டுக்கு ஓரளவுக்கு பல் இருக்குது, பட்டு பல்லே இல்லாத ஆடிக்கிட்டே பல் இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் கஞ்சி மாதிரி பண்ணிவிட்டு எஸ்பெஷலி நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக கொடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு இம்யூனிட்டி நல்லாயிரும்.
அதை வந்து கொஞ்சம் நீங்கள் கஞ்சியாக கொடுக்கும்போது சிரஞ்சில் கொடுக்கலாம், இல்லை ஸ்பூனை வச்சு ஊட்டலாம். அதை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்காங்க. எவ்வளோ நர்வ் டேமேஜ் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு grip இருக்கும். அதை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபர்ருக்குள்ளே ஒளிஞ்சிருக்கோங்க. உங்கள் பிள்ளைங்க ஏதாவது சொரிய ஆரம்பித்தாங்கன்னா உடனே நீங்கள் அந்த இடத்த வந்து கேர்லெஸ்ஸாக விடாமல் அது என்னன்னு பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். ஒரு தடவை டாக்டர்கிட்டையும் காட்டிடுங்க, ஃபோட்டோக்கு அனுப்புங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். கொஞ்சம் ப்ரொலாங் ஆயிடுச்சு, இம்யூனிட்டி லோ ஆகிட்டே இருந்ததுன்னா, ஃபுட்டு சரியில்லைன்னா அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளமுமே அதிகமாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.